கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கலாமா கூடாதா? கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுனால என்ன பலன் இருக்குது? இந்த பேங்க்ஸ் ஃப்ரீயா ஏன் கிரெடிட் கார்டு கொடுக்கறாங்க? இந்த எல்லா கேள்விக்கான பதில் இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சோ வெல்கம் டு அவர் சேனல் இன்ஃபோ மைண்ட்செட். ஃப்ரெண்ட்ஸ், கிரெடிட் கார்டை பத்தி ஏகப்பட்ட கெட்ட விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இது ஓரளவுக்கு உண்மையும் தான். ஆனா இந்த வீடியோ மூலமா நீங்க ஆக்சுவலி கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸை எப்படி அடையறதுன்னு உங்களுக்கு எல்லா வழிகளும் சொல்ல போறேன். சொல்லப்போனா நீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா மணியும் earn பண்ண முடியும். அண்ட் அது கூடவே இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் கொடுக்கிற பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். பொதுவா இத பத்தி யாருமே சொல்றது இல்ல. மொத்தம் 3 விஷயம் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், கிரெடிட் கார்டு எப்படி உங்களுக்கு ஒரு டிசாஸ்டராக இருக்கலாம். அப்படி நீங்க கிரெடிட் கார்டை சரியாக யூஸ் பண்ணலனா அப்ப இதுதான் உங்களுடைய மோசமான ஃபைனான்ஷியல் ட்ராப்பா இருக்கும். ரெண்டாவது, அப்படி நீங்க கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப அதை யூஸ் பண்றதுக்கான சரியான வழிகள் என்ன? 3 யூனிக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிரெடிட் கார்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும். எஸ்பெஷலி நீங்க உங்களுடைய 20s இல்ல இப்பதான் உங்களோட வர்க்ல ஜாயின் பண்றீங்கன்னா இல்ல நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணணும். மூணாவது, அப்படி நீங்க கிரெடிட் கார்டு வாங்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப இது சிறந்த வழி. எல்லாத்துக்கும் முதல்ல கிரெடிட் கார்ட்ஸ் ஏன் மோசமானது? முதல் விஷயம், கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டை ஏற்படுத்தும். என்னன்னா உங்களுக்கு தோணும் உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு, ஆனா உண்மை என்னன்னா உங்ககிட்ட பணம் இல்ல. இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒருத்தர் கிட்ட லோன் வாங்குற மாதிரி. எந்த ஹோப்லனா நம்ம இந்த காசை ஃபியூச்சர்ல கட்டிடுவோம்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு லோன் வாங்குறோம்னா சரி லைக் ஹோம் லோன், கார் லோன், எஜுகேஷனுக்கான லோன் வாங்கலாம். இது எல்லாத்தோட சமயம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த பணம் இருக்காது. பட் ஃபியூச்சர்ல இந்த பணத்தை சம்பாதிச்சு கட்டிடுவோன்ற நம்பிக்கையில நம்ம இந்த லோனை வாங்குவோம். இப்போ இந்த சொன்னதுல மூணுத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பர்பஸ் இருக்கு. பட் கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே மோசமான லோன். நீங்க ஆக்சுவலா என்ன மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்கன்னா உங்களோட டெய்லி விஷயங்க, என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காசு வந்து அப்ஃப்ரண்டா கிடைக்கிறதுனால நம்மளோட பிரெயின் வந்து நம்ம கிட்ட அதிகமான காசு இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம unnecessary ஸ்பெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் இதனால தான் ஒரு மிகப்பெரிய விளைவு ஏற்படும். சோ ஹியர் கம்ஸ் தி செகண்ட் பார்ட். பொதுவா நம்ம ஒரு லோன் வாங்குறோம்னா நம்ம எதனா ஒரு விஷயத்தை அடமானத்துக்கு வைப்போம். ஆனா நீங்க கிரெடிட் கார்டுல பேமெண்ட் பண்றீங்கன்னா அப்போ அந்த சமயம் நீங்க எந்த விஷயத்தையும் அடமானத்துக்கு வைக்கிறது இல்ல. சோ இதன் காரணத்தினால நமக்கு கிடைக்கிற லோனோட ரிஸ்க் இருக்குல்ல கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்க்கு, அது இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது உங்களால இந்த லோனை கட்ட முடியுமா இல்லையான்னு. அண்ட் இதன் காரணத்தினால் அவங்க இருக்கிறதுலே ஹையஸ்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தோணுது, ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணும்? ஒரு ஹோம் லோன் பாத்தீங்கன்னா 8ல இருந்து 9% இன்ட்ரெஸ்ட்க்கு கிடைச்சிரும். ஒரு எஜுகேஷன் லோன் 10ல இருந்து 12% கிடைச்சிரும். ஆனா கிரெடிட் கார்டோட பேமெண்ட் இருக்குல்ல, அது அப்படி நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அப்ப அதன் மீது வர இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது வருஷத்துக்கு 35ல இருந்து 40% இருக்கும். இந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா உங்களை சீக்கிரமாவே ஒரு லூப் குள்ள சிக்க வச்சிரும். நீங்க ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா மூணாவது விஷயம், கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் என்ன? எப்பலாம் நீங்க ஒரு கிரெடிட் கார்டு மூலமா எதனா ஒரு கடையிலயோ இல்ல இ-காமர்ஸ் வெப்சைட்லயோ எங்கனாலும் பேமெண்ட் பண்றீங்கன்னா அப்போ அந்த ஷாப் கீப்பர் இல்ல இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு பெர்சன்டேஜ் தர வேண்டியது இருக்கும் கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்க்கு டு அக்செப்ட் தி கிரெடிட் கார்டு பேமெண்ட். இது பாத்தீங்கன்னா யூசுவலி 1.5 ல இருந்து 2% பக்கத்துல இருக்கும். This is the first source of income. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பட்டன் நமக்கு கிடையாது, அந்த கடைக்காரருக்கு தான். ஆனா ரெண்டாவது, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சொன்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்பலாம் நீங்க உங்களோட பேமெண்ட்டை ஃபுல்லி பண்ணாம இருக்கீங்களோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 100 ரூபாய்க்கான கிரெடிட் கார்டு பில் வருது, ஆனா நீங்க 100 ரூபாய் விட கம்மியா காசு கட்டுறீங்கன்னா எவ்வளவு மிச்சம் இருக்குதோ அதன் மீது கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த முறை தான் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கம்பெனிஸோட இன்கமோட மிகப்பெரிய பங்கு. சின்ஸ் இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பங்கா இருக்கிறதுனால அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா they introduce something called minimum amount due. and இதுதான் ஒரு trap. minimum amount dueக்கு அர்த்தம் என்னன்னா, அப்படி உங்களோட கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் பில் வந்து 100 ரூபாய்னா அப்ப கிரெடிட் கார்டு கம்பெனி சொல்லுவாங்க நீங்க வந்து 100 ரூபாய் மொத்தமா கட்டணும் அவசியம் கிடையாது, நீங்க ஒரு மினிமம் அமௌண்ட் டியூ கொடுத்துருங்க, அதனால நாங்க உங்களோட கார்டை பிளாக் பண்ண மாட்டோம், நீங்க ஒவ்வொரு மாசமும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களுடைய கிரெடிட் லிமிட் வரைக்கும். அண்ட் யூசுவலி இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 5 to 10% வரைக்கும் இருக்கும். எதுக்கு அர்த்தம் என்னன்னா, அப்படி உங்களுக்கு 100 ரூபாய் கிரெடிட் கார்டு பில்னா அப்ப நீங்க 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய் கொடுங்க அண்ட் உங்களோட கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சோ இங்க தான் பாத்தீங்கன்னா நமக்கு தோறும் இது ரொம்ப நல்ல விஷயம்னு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு போன் வாங்கிடுவோம் 50,000 ரூபாய் இருக்கும் விலை, ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் ஒரு 2,500 3,000 ரூபாய் இல்ல 5,000 ரூபாய் தான் தர வேண்டியது இருக்கும். அண்ட் அந்த கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கும், நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுவேன். ஆனா இங்க மக்கள் ரியலைஸ் பண்ணாம இருக்கிறது என்னன்னா, இந்த மிச்ச அமௌண்ட் இருக்குது அதன் மீது 35-40% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகுது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் மீது செலவு பண்ண அண்ட் இது பாத்தீங்கன்னா நம்மள ஒரு மிகப்பெரிய கடன்காரன் ஆக்கிடும். அப்படி இந்த நம்பர் ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா உங்களால கட்ட முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா அப்ப நீங்க இதன் மீது டிஃபால்ட் பண்ணுவீங்க. then this will destroy your credit rating. credit ratingனா என்ன? ஒவ்வொரு நபர் இந்த நாட்டுல யாரோ லோன் வாங்குறாங்களோ, அது ஒரு காருக்கான லோனோ, கிரெடிட் கார்டோ, எஜுகேஷன் லோனோ இல்ல ஹோம் லோனோ, இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கிரெடிட் ரேட்டிங் இருக்கும். இது தெரிவிக்கும் அந்த நபர் வந்து எவ்வளவு டிசிப்ளின்டா எவ்வளவு ப்ராப்பரா இந்த லோனை திரும்பி கட்டியிருக்காருன்னு. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு புது லோன் வாங்குறப்போ சோ எந்த ஒரு பேங்க் வந்து இந்த லோனை கொடுக்க போகுதோ அவங்க
உங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் செக் பண்ணுவாங்க. அண்ட் அப்படி உங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் மோசமாக இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு லோன் கிடைக்காம போகலாம், இல்லனா உங்களுக்கு அந்த லோன் ரொம்பவே ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைக்கும். சோ இதனால தான் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப தயவு செஞ்சு இந்த எல்லா விஷயத்தையும் உங்களோட கவனத்துல வச்சுக்கோங்க. ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி கிரெடிட் கார்டு இவ்வளவு மோசம்னா அப்ப ஏன் ஒருத்தர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணணும்? ஏன்னா நமக்கு கிரெடிட் கார்டோட இன்னொரு சைட் தெரியாது. பட் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்க யூபிஐ அதிகமா யூஸ் பண்ற ஆள்னா அப்ப நீங்க உங்களோட டிரான்சாக்ஷன்ஸை கிரெடிட் கார்டு மூலமாக கூட பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா கிரெடிட் பே வந்து எஸ் பேங்கோட இணைஞ்சு ஏஸ் ரூபே கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, எந்த ஆனுவல் ஃபீஸும் கிடையாது. அண்ட் இது வந்து நீங்க யூபிஐ மூலமா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2% அன்லிமிட்டெட் கேஷ்பேக் கிடைக்கும். இந்த கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க அமேசான் பே, பிளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி பல இடத்துல ரெடீம் பண்ணிக்கலாம். 6% ல இருந்து 24% வரைக்கும் டிஸ்கவுண்ட்க்கு ரெடீம் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாம உங்களுக்கு எஸ் பேங்கோட ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். 2% ஆன்லைன் ஷாப்பிங் பண்றப்போ, 1% ஆஃப்லைன் ஷாப்பிங் பண்றப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் மேல அப்படியே நீங்க இந்த கிரெடிட் கார்டை கிரெடிட் பே யூபிஐயோட லிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபீஸ் ஜாயினிங் போனஸ் கிடைக்கும். சோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் salary 25,000 ரூபீஸ் இருந்தாலே போதும். அண்ட் ஒருவேளை உங்களோட கிரெடிட் ஸ்கோர் சரியில்லைனா அப்ப கிரெடிட் பேல பாத்தீங்கன்னா FD பேக்ட் யூபிஐ கேஷ்பேக் கிரெடிட் கார்டும் இருக்கு. இதை யூஸ் பண்ணி உங்களோட கிரெடிட் ஸ்கோரை 3 to 6 மந்த்ல இம்ப்ரூவ் பண்ணலாம். சோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். வேணும்னா மறக்காம செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட், எப்பலாம் நீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு பேமெண்ட் பண்றீங்களோ அப்ப உங்களுடைய பில் வந்து யூசுவலி ஒரு மாசத்துக்கு அப்புறமா ஜெனரேட் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு யாரோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக லோன் கொடுக்கறாங்க, which is great. இப்ப நினைச்சு பாருங்க, நீங்க வந்து 10,000 ரூபாய்க்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த 10,000 ரூபாய் நீங்க ஒரு மாசத்துக்கு அப்புறமா கட்டினா போதும். அதாவது உங்ககிட்ட ஒரு ஃப்ரீ மணி இருக்குது. இத வச்சு நீங்க என்னன்னாலும் செய்யலாம். லெட்ஸ் சே இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. அவர் அடுத்த மாசம் 1000 ரூபாய் மேல் கொண்டு போட்டு தரேன்னு சொல்றாரு. சோ நீங்க இந்த ஃப்ரீ மணியை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா மணி earn பண்ணலாம். பட் ஆக்சுவலி இது அட்வைசபிள் கிடையாது, பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்துக்கு 10,000 ரூபாய் பேமெண்ட் பண்ணனும். அண்ட் என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது. சோ இந்த பட்சத்துல நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுவேன். அண்ட் இந்த 10,000 ஒரு ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுல எனக்கு கொஞ்சமா ஏதோ கிடைச்சாலும் சரி, சே லைக் 0.5% டு மேக்ஸிமம் 1%. அதாவது 10,000 ரூபாய் மீது நீங்க 100 ரூபாய் சம்பாதிப்பீங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா இது ஃப்ரீ காசு. இந்த 100 ரூபாய் நீங்க எதுவுமே செய்யாம கிடைக்குது. ஏன்னா கிரெடிட் கார்டு கம்பெனி இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் உங்களுக்கு கொடுத்ததுனால, which is benefit number 1. benefit number 2, since நீங்க எல்லா பேமெண்ட்ஸும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்றதுனால அண்ட் உங்ககிட்ட அந்த காசு இருக்குது. சோ நீங்க எப்ப கிரெடிட் கார்டோட பேமெண்ட் வந்தாலும் 100% நீங்க அதை பே பண்ணிடுவீங்க. சோ இதனால உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி பில்ட் ஆகும். ஏன்னா நீங்க ஃபுல் பேமெண்ட்டோ அதுவும் ரெகுலரா பண்றதுனால உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ரெகுலரா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல எதனா ஒரு இம்பார்ட்டன்ட் லோன் தேவைப்படுற பட்சத்துல, சே லைக் ஹோம் லோன், எஜுகேஷன் லோன், இந்த லோன்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டிங், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு வின் வின் சிச்சுவேஷன் உருவாகுது. நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் ரெகுலர்லி பண்ணிடுறீங்க அண்ட் இதனால உங்களோட கிரெடிட் ரேட்டிங்கும் க்ரோ ஆகுது. அண்ட் தேர்ட், யூ கெட் ஃப்ரீபீஸ். கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணி வேற எதனா ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 30,000 ரூபாய் கிரெடிட் பேயோட எஸ் பேங்க் ஏஸ் ரூபே கிரெடிட் கார்டு மூலமா செலவு பண்றீங்க. இப்போ இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2% கேஷ்பேக் கிடைக்கும். அதாவது 600 ரூபாய் வர்த் ஆஃப் கேஷ்பேக் வந்து உங்களுக்கு உங்களுடைய கிரெடிட் பே கேஷ்பேக் வாலெட்ல இருக்கும். இப்போ நீங்க பிவிஆர்லயோ இல்ல டாமினோஸ்லயோ 2,500 ரூபீஸ் வர்த் செலவு பண்றீங்க. அப்ப அந்த பட்சத்துல நீங்க இந்த 600 ரூபாய் கிரெடிட் பே கேஷ்பேக் இருக்குல்ல, அதை நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். இதனால நீங்க அல்டிமேட்லி 1,900 ரூபாய் தான் பே பண்ணுவீங்க. சோ as I said before, கிரெடிட் பே யூபிஐ யூஸ் பண்ணி 2% அன்லிமிட்டெட் கேஷ்பேக் அடையணும்னு விரும்புறீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கிரெடிட் கார்ட்ஸும் வந்து கேஷ்பேக் கொடுப்பாங்க. சோ என்னன்னா நீங்க ரெகுலரா பேமெண்ட்ஸ் பண்றத பண்ண போறீங்க, பட் இந்த கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும். லெட்ஸ் சே ஒரு 3 மாசம் 4 மாசம் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஒரு 2,000 ரூபாய் கேஷ்பேக் கிடைச்சாலும் அது யூஸ்ஃபுல் தானே? ஏன் மிஸ் பண்ணோம் இத? சோ இந்த 3 விஷயத்தை பார்த்தோம்னா, முதல் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கிடைக்குது கிரெடிட் கார்டு கம்பெனி கிட்ட இருந்து. இதனால நீங்க என்ன ஒரு பேமெண்ட் பண்றீங்களோ அதை வச்சு ஒரு ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அண்ட் மேக் ஃப்ரீ மணி ஃப்ரம் தட். ரெண்டாவது, ஃபுல் பேமெண்ட் பண்றதுனால உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் மூணாவது, இந்த எல்லா பேமெண்ட்ஸும் பண்றதுனால ஃப்ரீயாக பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் that brings me to the final section. ஃபர்ஸ்ட் விஷயம், அப்படி உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்லடா, நீங்க ஒரு டீனேஜர் ஸ்டூடெண்ட்னா, இல்ல நீங்க இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா எதனா ஒரு ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க. 0 early charges. இங்க பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி எந்த கான்செப்டும் கிடையாது. பட் யூசுவலி பாத்தீங்கன்னா ஒரு கிரெடிட் லிமிட் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு இன்கம் காமிக்க முடியுமோ இல்ல உங்களோட
ஃபாதரோடதோ இல்ல உங்களுடைய மதரோட அட்டாச்மெண்ட் மூலமா அதோட பேசிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரெடிட் லிமிட் கிடைக்கும். இது எப்படின்னா விரோதமா பேங்க் சொல்லுது இவ்வளவு காசு வரைக்கும் நீ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஸ்டார்டிங் எவ்வளவு இருந்தாலும் சரி ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் அதுவே மோர் தென் எனஃப். உங்களுக்கு அதுக்கு மேல தேவைப்படாது. பட் கெட் அ ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ரெண்டாவது ஆல் யுவர் எக்ஸ்பென்சஸ் உங்களுடைய எல்லா செலவுகளும் நீங்க கிரெடிட் கார்டு மூலமா செய்யணும். நோட்டட். இதுக்கான காசு உங்ககிட்ட இருக்கிற பட்சத்துல ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்குறதுக்கான காசு இல்லனா எப்பவுமே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த பொருளை வாங்காதீங்க. திஸ் இஸ் a warning and a request. And மூணாவது எப்ப கிரெடிட் கார்டோட பில் வருதோ அப்போ 100% பேமெண்ட் பண்ணணும் ஃபுல்லா. எந்த மினிமம் அமௌண்ட் டியூ இருக்க கூடாது. சின்ன அமௌண்ட் கூட மிஸ் பண்ண கூடாது. லாஸ்ட் நம்பர் வரைக்கும் எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் கட்டிரணும். फ्रेंड्स இந்த வீடியோட கான்செப்டே பாத்தீங்கன்னா மேக் மணி வொர்க் ஃபார் யூ. சோ நம்மளோட காசை நம்ம பெட்டரா யூட்டிலைஸ் பண்றதுனால அதுவும் டிசிப்ளினுடன் இருக்கிற பட்சத்தில் இது நமக்கு இன்னும் காசு உருவாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுது. சோ தி ஃபைனல் வேர்ட்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான ஃபைனான்ஷியல் டூல்ஸ் ப்ரொவைடட் நீங்க அதை வைஸ்லி யூஸ் பண்ணாதான். சோ எப்பவுமே உங்களோட பேமெண்ட்ஸை ஃபுல்லா பண்ணுங்க. அண்ட் உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்குறதுக்கு கையில காசு இல்லனா அந்த பட்சத்துல கிரெடிட் கார்டு கண்டிப்பா யூஸ் பண்ண கூடாது. சோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க ப்ராப்பரா கடைபிடிச்சாலே யூ கேன் மேக் த கிரெடிட் கார்டு வொர்க் ஃபார் யூ. அண்ட் உங்களுக்கு லைஃப் டைம்க்கான ஒரு ஃப்ரீ கிரெடிட் கார்டு தேவைனா அப்ப நான் கிரெடிட் பேயோட எஸ் பேங்க் ஏஸ் ரூபே கிரெடிட் கார்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அன்லிமிட்டட் 2% கேஷ்பேக் கிடைக்கும் உங்களோட யூபிஎஸ் ஸ்பெண்டிங்ஸ் மீது. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல நீங்க ஜாயின் பண்றதுனாலே உங்களுக்கு 500 ரூபீஸ் போனஸும் கிடைக்கும். சோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அப்ளை பண்ணி ஸ்மார்ட்டா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. நான் உங்களை இன்னும் நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.